வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்தியன் ஆக்டர்ஸ் என்ன தான் அவ்வளோ கோடி சம்பளம் வாங்கி அவ்வளோ ரிச்சாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் கோபம், வெறுப்பு இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி நம்ம இந்தியன் ஆக்டர்ஸ் பப்ளிக்கில் அவங்களோட கோவத்தை காமிச்ச ஒரு 5 இந்தியன் ஆக்டர்ஸோட வீடியோவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். முதலாவதாக நம்ம தளபதி விஜய் ஆங்கிரி மூமெண்ட் பார்க்கலாம். அவர் ஆக்சுவலாக அந்த வில்லு படம் ஃப்ளாப் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் ப்ரெஸ் மீட்டர்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ பின்னாடி இருந்து ஃபேன்ஸ் சில பேர் கொஞ்சம் சவுண்டு போட்டுட்டு இருந்திருப்பாங்க. டக்குன்னு விஜய் கோபமாயிருப்பார். பின்னாடி பிரபுதேவாவுமே டக்குன்னு ஷாக் ஆயிருப்பார். அப்படி இல்லை இந்த படத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி கோவப்பட்டதன் விளைவாக என்னாச்சு அப்படின்னா, அவர் நடித்த வேலாயுதம் படம் கமர்ஷியலி என்ன தான் சக்ஸஸாகவே இருந்தாலும் பெரிய வரவேற்பு ஒன்றும் பெறலை. ஒரு படம் என்ன தான் நல்லா இருக்குது அப்படின்னாலுமே ஃபேன்ஸ் அந்த படத்துக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அந்த நடிகரோட ஃபேன்ஸே அந்த படத்துக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பெரிய வரவேற்பு பெறாது. அதிலிருந்து தான் விஜய் ஒன்றத்தை புரிஞ்சுக்கிறாரு. என்னென்னா, நம்மளோட வளர்ச்சியும் நம்மளோட தாழ்ச்சியும் நம்ம ஃபேன்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட என்றைக்குமே கோவப்படக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அதிலிருந்து அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட கோவப்படுறாரா இல்லையோ, எந்த ஃபேன்ஸ் கிட்டேயுமே அவங்க செருப்பு கொண்டு அடித்தாலும் சரி, திட்டினாலும் சரி, என்ன பண்ணினாலும் ஒரு துளி கூட கோவப்பட்டதே கிடையாது. இப்போ கூட லியோ சக்ஸஸ் மீட்டில் அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நீங்களே கேளுங்களேன். என் உடம்பு தோலை உங்கள் காலுக்கு செருப்பா தச்சு போட்டால் கூட இந்த அன்பு கீழாகாது. அடுத்ததான் நம்ம தல அஜித் பார்த்திங்க அப்படின்னா எந்த இன்டர்வியூலும் பெருசாக கலந்துக்க மாட்டார். ஆனால் அவரை இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு கூப்பிட்டுருந்துருப்பாங்க. அதில் அவர் இந்த மாதிரிலாம் வரதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்படியே சொல்ல முடியாது. அது அவர் சிம்பாலிக்காக எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னா, நடிகர்களாக இருக்க விடுங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க, உங்களுக்கு வேறு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு ரொம்பவுமே சிம்பாலிக்காக அவர் கோவத்தை வெளிப்படுத்தியிருப்பார். சினிமா இண்டஸ்ட்ரியை தயவு செஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியா இருக்க விடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. அடுத்ததான் நம்ம மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஒரு படத்தோட சக்ஸஸ் மீட்டில் பாட்டு பாடிட்டு இருந்திருப்பார். அப்போ அவரோட ஃபேன் ரொம்ப ஆர்வமாக அவர் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்காக ஸ்டேஜ் மேலே ஏறியிருப்பார். காண்டான மோகன்லால் காது மல்லி 2 அப்பு வச்சு கீழே இறங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். அடுத்ததாக நம்ம சிவகுமார் சாரை ஐஸ்வர்யா கருத்திருத்தல் மையம் மதுரையில் இருக்குது. அங்கே அதோட ஓப்பனிங்காக அவர் கூப்பிட்டுருந்துருப்பாங்க. அங்கே ஒரு ஃபேன் செல்ஃபி எடுக்கிறதுக்காக கிட்ட வரும்போது கடுப்பான மனுஷன் செல்லையே கீழே தட்டி விட்டுருப்பாப்படி. ஆனால் அதுக்கப்புறமா அவர் வேறு மொபைல் ஒன்று வாங்கி கொடுத்துட்டாரு. அடுத்ததாக TV9 அப்படின்ற ஒரு தெலுங்கு டிவி சேனல் VIP2 அதோட இன்டர்வியூக்காக தனுஷை கூப்பிட்டுருப்பாங்க. அங்கே அந்த படத்தை பற்றின எந்த கொஷின்ஸுமே இல்லாமல் அவரோட பர்சனல் லைஃப் பற்றி அந்த ஆங்கர் கேட்டுட்டு இருந்திருக்கோம். அதனால் தனுஷ் காண்டாகி அவர் நினச்சிருந்தா திட்டிருக்கலாம், ஏதோ ஒன்று சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் எந்த ஒரு கோபமே படாமல் பொறுமையாக மைக்கை மட்டும் கழட்டி போட்டு வந்திருப்பா. அப்படி said your family life is in stake. My family life is at stake. This is a very stupid interview. அடுத்ததாக இவர் தான் நம்ம ஹார்ட் பீஸு, நம்ம பாலையா காரு. எத்தனை பேருக்கு பாலையா பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவரோட லிஸ்ட் எடுத்தால் போய்கிட்டே இருக்குது. அதிலிருந்து ஒரு 3 மட்டும் நச்சுன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஷூட்டிங் சீன் அப்போது KS ரவிக்குமார் சாரோட படம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, அவரோட செருப்பு அந்த பக்கம் தள்ளி விழுந்துட்டுருக்கோம். அப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அதை எடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆர்டிஸ்ட்டுக்கு கூப்பிட்டது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், எதுக்காக கூப்பிட்டாங்க அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் பாலையா டக்குன்னு காது மலடிச்சு செருப்பு கீழே தான் இருக்குது எடு அப்படின்ட்டுருப்பார். அடுத்ததாக ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு மூவியோட ஆடியோ லான்ச்சுக்கு எல்லோரும் வந்திருப்பாங்க. அப்போது பாலையா அஞ்சலியை பிடிச்சி கபுக்குன்னு தள்ளி விட்டுருப்பா. அப்படி
அதுக்கு பயங்கரமான எதிர்ப்புகள்லாம் வந்துட்டு இருந்தாலும் அதுக்கப்புறமா அஞ்சலி அவர் வந்துட்டு ஒரு ஃபன்னுக்காக தான் என்னை தள்ளி விட்டாரு, மற்றபடி அது சீரியஸாலாம் எதுவும் கிடையாது அப்படின்றது போல் சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் என்னதான் ஃபன்னுக்காக இருந்தாலும் 4 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் அப்படியா தள்ளுவார் அப்படின்றது எல்லாத்தோட கேள்வியுமா இருந்தது. அடுத்ததாக ஒரு ஃபேன் மீட்டில் வந்துட்டு பாலையா பாலையான்னு கத்திக்கினே அவரோட ஃபேன் ஒருத்தர் அவருக்கு மாலையை போட வந்திருப்பா. அப்படி மனுஷன் என்ன காண்டில் இருந்தான்னு தெரில, டக்குன்னு காதை கட்டி 2 அப்போ விட்டுருப்பாரு. ஏன்னு இது வரைக்கும் தெரியல. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ.